டுடே ஒரு புதிய வேலை வாய்ப்பில் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் வந்து ஒன்லி கவர்மெண்ட் ஜாப் சம்மந்தமான நியூஸ் மட்டும் தான் வெளியிடுவோம். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. அது நீங்கள் எங்கேயும் கவர்மெண்ட் ஜாப்பை தேடி போக தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கையில் வந்து ரீச் ஆயிரும். இன்றைக்கி என்ன டீட்டெயில்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. என்எல்சியில் வந்து நிலம் மற்றும் வீடு வழங்கியவர்களுக்கு தொழில் பழகுனர் பயிற்சி அப்ரெண்டிஸ்ன்னு சொல்லுவாங்களா, அந்த இது போஸ்டிங் போட்டிருக்காங்க. அது கல்வி தேதி வந்து 12th படிச்சிருக்கணும் அல்லது ஐடிஐயும் படிச்சிருக்கணும். கடைசி தேதி வந்து 7/9/2024. நேம் ஆஃப் த போஸ்ட், என்னென்ன போஸ்ட் அதில் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் லேப் டெக்னீஷியன், ஃபிட்டர், டர்னர், வெல்டர், மெக்கானிக், எலக்ட்ரீஷியன், வயர்மேன், பிளம்பர், கார்பெண்டர், ஸ்டெனோகிராஃபர், கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர். மொத்த வேகன்சி எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 412. ஏன்னா என்எல்சி நெய்வேலி. பிடிஎஃப் இருக்குது, அந்த பிடிஎஃப்பில் நான் காட்டுறேன் என்னன்னு சொல்லிட்டு. என்எல்சி இந்தியா நிறுவனம் நிலம் மற்றும் வீடு வழங்கியவர்கள் தொழில் பழகுனர் பயிற்சி. லாஸ்ட் டேட் வந்து விண்ணப்பிக்க நகலோடு அனுப்பிச்சி விடணும். அதுக்கு எப்படின்னா 7/9/2024 5 மணிக்குள்ள. பிரிவு நம்ம சொல்லிட்டு ஏற்கனவே பார்த்தோம். மெடிக்கல் லேப் டெக்னீஷியனில் பேத்தாலஜி, ரேடியாலஜி, ஃபிட்டர், டர்னர், வெல்டர், மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள், மெக்கானிக் டீசல், மெக்கானிக் டிராக்டரு, எலக்ட்ரீஷியன், வயர்மேன், பிளம்பர், கார்பெண்டர், ஸ்டெனோகிராஃபர், கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்ட் ப்ரோக்ராம் அசிஸ்டன்ட். ஓகேங்களா? இதெல்லாம் எவ்வளோ வேகன்சின்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸில் வந்து 412 இருக்குது. இந்த 2 இதுக்கு மட்டும் மெடிக்கல் லேப் டெக்னீஷியனுக்கு +2 வந்து நீங்கள் இப்போ முடிச்சிருக்கணும். பயாலஜி, பாட்டனி, சுவாலஜி, ஏதாவது அந்த சப்ஜெக்ட் கம்பைனேஷன்லாம் படிச்சிருந்தீங்கன்னா அந்த இது எடுத்துக்கலாம். அந்த இது ஓகேங்களா? அதுக்கு வந்து மாதாந்திர உதவித்தொகை எவ்வளோன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 8766. இந்த செகண்ட் ஒன்றுக்கு அந்த 1 இயர் ட்ரைனிங் முடித்ததுக்கப்புறம் அடுத்து ஒரு 3 மாதம் இருக்கலாம், அதுக்கு வந்து 10,019 ரூபா. அதுக்கப்புறம் கீழே இருக்கல ஃபிட்டர், டர்னர், வெல்டர், அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஐடிஐ முடிச்சிருக்கணும். ஐடிஐ முடிச்சுட்டு இந்த ஸ்கீமில் நீங்கள் இந்த சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்களா, இதில் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கு 12 மாதம். எவ்வளோ இதுக்கு சேலரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 10,019 ரூபா. இந்த விண்ணப்பிக்க வந்து ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கணும். விண்ணப்பித்தோடனே அந்த இதை டவுன்லோட் பண்ணிக்கணும். டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்கள் சிக்னேச்சர் போட்டு அதில் என்னென்ன இணைக்கணும்னு சொல்லிட்டு பாருங்க. நிலம் எடுப்பு குறித்த விவரப்படிவம் மற்றும் இணைப்பு நகல், மதிப்பெண் பட்டியல், அதாவது ஐடிஐ முடிச்சிருந்தீங்கன்னா ஐடிஐ மார்க் ஷீட்டு, ஹையர் செகண்டரி முடிச்சிங்கன்னா ஹையர் செகண்டரி மார்க் ஷீட்டு, டிசி வச்சுருப்பீங்களா டிசி வைக்கணும், ஆதார் கார்டு வைக்கணும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வைக்கணும், ஐடிஐ படிச்சிருந்தீங்கன்னா அதோட சர்டிஃபிகேட்டு, எக்ஸ் சர்வீஸ்மேன்னா அவங்களோட வாரிசு சான்றிதழ், மாற்றுத்திறனாளினா டிசபிலிட்டி அந்த சான்றிதழ், உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க செக் நோட்டீஸ், இதெல்லாம் வைக்கணும். மற்ற தகுதி வந்து 1/4/2024 அன்று 14 வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். ஏற்கனவே இதுக்கு முன்னாடி அப்ரெண்டிஸ் ட்ரைனிங்கில் இது பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து திருப்பி கிடையாது. இது வந்து புதுசாக உள்ளவங்களுக்கு தான். அது மாதிரி நீங்கள் ஓபிசி இதில் சர்டிஃபிகேட் பிரிவில் நீங்கள் வந்து இடஒதுக்கீட்டில் அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஓபிசி சான்றிதழ் வந்து சப்மிட் பண்ணணும். இது இந்த பயிற்சி முடிஞ்சோடனே நீங்கள் வந்து பெர்மனண்ட் ஜாப்புக்கான உத்தரவாதம் எதுவும் அளிக்க முடியாது. இது ஒரு தற்காலிகமானது தான். அதனால் இந்த படித்து முடிச்சுட்டு சும்மா இருப்பீங்களா, அவங்க வந்து இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கலாம். இது வந்து நீங்கள் அப்ளிகேஷன் போட்டோன்னா உங்களுக்கு வந்து ஓடிபி பெறுவதற்கு உங்களுக்கு ஆதாரம் மொபைல் எண்ணை வந்து கண்டிப்பாக இணைச்சிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி வந்து வரும். விண்ணப்பிக்கும் முறை வந்து இந்த என்எல்சி வெப்சைட்டுக்கு போகணும். வெப்சைட் போயிட்டு கேரியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து ட்ரெயினி அண்ட் அப்ரெண்டிஸ்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் வரும். அந்த பேஜை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அப்ளை ஆன்லைன் ட்ரேட் அப்ரெண்டிஸ்னு ஒன்று இருக்குது. அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டியதான். 19/8/2024 முதல் 2/9/2024 5 மணிக்குள்ள வந்து விண்ணப்பிக்கணும். விண்ணப்பம் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சோடனே அந்த விண்ணப்பத்தை வந்து பிரிண்ட் எடுத்துக்கணும். பிரிண்ட் எடுத்து உங்கள் சைன் போடணும். சைன் போட்டு இந்த அதுக்கு பாருங்கள் 7/9/2024 அதுக்குள்ளே 5 மணிக்குள்ள அட்ரஸ் கீழே கொடுத்துருக்காங்க. பொது மேலாளர் நிலத்துறை என்எல்சி இந்தியா நிறுவனம் நெய்வேலி 607803 இந்த நம்பரு, இது வந்து பின் நம்பருக்கு நீங்கள் வந்து அனுப்பிச்சிடணும். இது உங்களை இதில் வந்து செலக்ட் ஆனவங்களுக்கு வந்து சான்றிதழ் சரிபார்ப்பு வைப்பாங்க. அது என்றைக்குன்னு சொல்லிவிட்டு இந்த வெப்சைட்டில் இந்த தேதி அன்றைக்கே வெளியிட்டுருவாங்க. 19/9/2024 அன்னைக்கு நீங்கள் தகுதி உள்ளவங்க அசல் சான்றிதழ் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை கொண்டு போயிட்டு இந்த தேதியிலேருந்து இந்த தேதிக்குள்ளே நடைபெறும். அது என்னைக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு உள்ள தேதியை பார்த்துக்குங்க. பயிற்சிக்கு தேர்வு செய்யப்பட்ட பட்டியல் இந்த 27/9/2024 வந்து வெளியிட்டுருவாங்க. அந்த வெளியிட்டோடனே நீங்கள் அதுக்கப்புறம் 30/9/2024 வந்து நீங்கள் அன்றைக்கே போய் ஜாயின் பண்ணிக்கலாம்.
பயிற்சி தேர்வு முறை குறித்து விண்ணப்பதாரர் கடித போக்குவரத்து எதுவுமே நடைபெறாது. எல்லாமே உங்களுக்கு ஆன்லைனில் அவங்க சொல்லிட்டாங்க எத்தனாந்தேதி அவங்க வெப்சைட்டில் வெளியிடுவோம்னு சொல்லிட்டு டேட் வரையாக கொடுத்துட்டாங்க. அதனால் அந்த நீங்கள் டேட் வரையாக பார்த்துக்குங்க. அந்த பேஜுக்கு எப்படி போகிறேன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். இந்த என்எல்சி வெப்சைட் போயிட்டீங்களா, போனதுக்கப்புறம் எங்கே இருக்குன்னு சொல்லி தேடனா இந்த மேலேயே இருக்குது பாருங்கள், ஹோமு, கம்பெனி, இன்வெஸ்டர்ஸ், சஸ்டைனபிலிட்டி, டெண்டர்ஸு, கேரியர்ஸ்னு. இந்த கேரியர்ஸை கிளிக் பண்ணுங்கள். கேரியர்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ட்ரெயினி அண்ட் அப்ரெண்டிஸ்ன்னு இருக்கா. ஃபஸ்ட்டு வந்து கரண்ட் ஓப்பனிங், அட்வைசர், ட்ரைனிங் அண்ட் அந்த ட்ரைனிங் அண்ட் அப்ரெண்டிஸை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கீழே அப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே இருக்குது பாருங்கள், LNTC 01A அண்டு 01B 2024. நீங்கள் ஒன்றுனா இது அடுத்து உள்ளது அது வந்து வேறு இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு வந்து அந்த அப்ரெண்டிஸ் போட்டிருக்காங்க. இது ஐடியும் 12th படித்தவங்க இந்த அப்ளிகேஷன். இதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் உள்ளே போயிட்டு அவங்களுக்கு தேவையானதை அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிட்டு அதிலேருந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து சைன் பண்ணிட்டு நீங்கள் அந்த அட்ரஸ்க்கு வந்து அனுப்பிச்சி விட வேண்டியதான். ஓகேங்களா? இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கேளுங்க. PDF ஃபைல் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அது மாதிரி நீங்கள் இந்த சேனலில் வந்து இந்த நியூஸ் மாதிரி உங்களுக்கு டெய்லி கிடைக்கணும்னா நீங்கள் வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. மீண்டும் ஒரு புதிய வாய்ப்பில் உங்களை எல்லோரையும் சந்திக்கிறேன். நன்றி.